ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடு முழுவதும் 7 கட்டமா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் 2ஆம் கட்டமா ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இது தொடர்பாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா IANS மற்றும் COTS இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இதுல ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா அவங்க முதல் கட்டமா அந்த முடிவை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற கேள்விக்கு ராகுல் காந்தி தான் அப்படின்னு 38% பேரும், நரேந்திர மோடி அப்படின்னு 51% பேரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்ட முடிவுல ராகுல் காந்தியோட செல்வாக்கு குறைஞ்சிருந்துச்சு. அதுல ராகுல் காந்தி 34%, நரேந்திர மோடி 58% அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா புல்வாமா தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் சரியான பதிலடி கொடுத்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா மோடியோட செல்வாக்கு அதிக அளவுல உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த புல்வாமா தாக்குதலோட பதிலடிக்கு பிறகு வந்த 3ஆம் கட்ட முடிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு 60% பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு 29% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. புல்வாமா பதிலடிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மோடியோட செல்வாக்கு அதிக அளவு உயர்ந்திருக்கிறதும் ராகுலோட செல்வாக்கு அதிக அளவு குறைந்து இருக்கிறதும் தெளிவாக தெரிய வந்திருக்கு. அதே போல காங்கிரஸோட வாக்குறுதி வெளிவந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியோட செல்வாக்கு சொல்லிக் கொள்ளும் அளவுல உயரவில்லை. இதனால மீண்டும் மத்தியில் பாஜக தான் ஆட்சி செய்யும் அப்படின்ற ஒரு நிலவரம் தற்போது வரை நிலவுது. இருந்தாலும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு எல்லாமே கருத்து திணிப்பு தான். குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருக்கிற மக்களை மட்டுமே கேள்வி கேட்டு இந்த கருத்து கணிப்பு எடுத்தா அது ஒட்டுமொத்த தேர்தலோட முடிவு பாதிக்காது. இவங்க இது மாதிரியான தொடர்ந்து கருத்து கணிப்பை வெளியிட்டு வருவதன் மூலமா மக்களோட மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. மக்கள் எப்போதுமே ரொம்ப சிந்திச்சு அதை கேட்டதை போலதான் ஓட்டு போடுவாங்க. இந்த கருத்து கணிப்போட முடிவு எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்காது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கருத்து கணிப்போட முடிவு தேர்தல் முடிவுல எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.